நான் அப்படின்னு நினைச்சோம்னா இறைவன் அங்க வரமாட்டான். நான் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு பாருங்க, இறைவன் வந்துருவான். இறைவன் வந்துட்டா நம்மால முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. இவ்வளவு பெருசா தெரிஞ்ச துன்பம், கஷ்டம், வேதனை, தடங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். கடவுள் முன்னாடி என்ன அது? எந்த உலகியல் வாழ்க்கையில ஈடுபடுங்கள். நீங்கள் 1/2 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் செய்யற வேலை 5 நிமிஷத்துல முடிப்பீங்க. அதுல அப்ப என்னம்மா நடக்கும் அப்படின்னா, நீ கடவுள புடியா. உன்னுடைய உலகியல் வாழ்க்கையினுடைய வெற்றிகள் இதற்கு மேல அதிகமா இருக்கும். உங்களுடைய அறிவு பிரம்மாண்டமா இருக்கும். பிரச்சனையை எளிதாக கையாளுவீர்கள். முடிவெடுக்கும் திறனில் சிறந்து விளம்புவீர்கள். ஒண்ணும் உலக வாழ்க்கையில உங்களுக்கு தோல்வி, ஐயோ! அதுல ஈடுபாடு குறையெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் கிடையாது. இன்னும் சிறந்து விளங்குவீர்கள். அப்படியே நம்ம வந்துட்டோம், நான் சாமியார் ஆயிட்டா, என்ன அவ்வளவு ஈஸியா? ம்? அவ்வளவு பக்குவமா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவனுக்கு எல்லாம் தெரியும்.